ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். வாங்க M6 மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நேற்று யூஎஸ் ஆயில் எந்த மாதிரி க்ளோசிங் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு 3.29% பக்கம் டவுன் சைடு தான். இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ மார்னிங்லாம் கொஞ்சம் பாசிட்டிவ்ல தான் இருந்தது. ஈவினிங் மேலே நமக்கு ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ஈரான் சைட்ல இருந்து அவங்க நாங்கள் வாரம் முடிக்கிறதுக்கு எப்போ வேணால் ரெடியாக இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுவும் அதனால தான் நமக்கு யுஎஸ் ஆயில் இறங்கியும். ஸோ மற்ற நாஸ்டாக், டவ் ஜோன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பங்கு சந்தை நல்ல ஒரு ஹைலையும் பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோஸ் ஆனது. இந்த ஈரான் கண்டிஷன் இப்போ தான் போடுறாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. இது 2-3 தடவை அவங்க போட்டுட்டாங்க. ஸோ ட்ரம்ப்பும் அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் ஈரான் 2-3 வாரத்துக்குள்ளார வெளியே வந்துடுவோம். ஸோ இந்த போரை நாங்கள் ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி சொன்னாதான் சீஸ்ஃபயர் க்ளோஸ் ஆகுமானா கிடையாது. இப்போ அவங்க ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நஷ்டஈடு கொடுக்கணும், அப்புறம் எதிர்காலத்தில் இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு 2-3 கண்டிஷன் சொல்கிறாங்க. ஸோ அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இவர் நியூஸஸ் கொடுக்கணுமே தவிர அதை விட்டுட்டு நாங்கள் போரை நிறுத்திடுவோம், வெளியே வந்துடுவோம், வெளியே வரமாட்டோம், அங்கேயே இருப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்றதுன்னா ஒரு மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ற நியூஸஸ் தான் இதெல்லாம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடியே இந்த நியூஸ் எல்லாம் 2-3 தடவை வந்தது. அப்பவும் கூடாயிலெல்லாம் நமக்கு இறங்குனது. ஸோ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றே கூட நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ஜோனெல்லாம் இந்த மாதிரி நியூஸ்னால தான் நமக்கு வந்திருக்கு. எப்பெல்லாம் $102.45 டச் பண்ணுதோ ஸோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இந்த மாதிரி நியூஸஸ் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கிற மார்க்கெட் நமக்கு $1 ஒரு பாசிட்டிவ்ல போயிட்டு இருக்கு. இருந்தாலுமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன், மறுபடியும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் நிற்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே, இன்னைக்கு ஏதாவது ஒரு சப்ளை எதிர்பார்க்கலாமா? ஏன்னா நேற்று நமக்கு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னைக்கு சப்ளை எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு crude oil இன்வென்ட்ரி டேட்டா இருக்கு. இப்போ crude oil இன்வென்ட்ரி டேட்டாவை பற்றி அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டிடியூட் என்ன எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸில் 10.263 மில்லியன் பேரல் அதிகமாக இருக்கு, ரோஸ் பயஸ் ஸ்டாகரிங் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதிகமாக இருக்கனாலே ஸோ அந்த இடத்துல சப்ளை தான் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் சர்ப்ரைஸ் 10 மில்லியன் பேரல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சர்ப்ரைஸ் 10 மில்லியன் பேரல்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கெல்லாம் அதிகமான பேரல்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரு 4 மில்லியன் பேரல்ஸ், 6 மில்லியன் பேரல்ஸ் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் பேரல் எங்ககிட்ட அதிகமாக இருக்கக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கு. யூஎஸ்ல இன்வென்ட்ரிஸ்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏபிஐ எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல சப்ளை கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ க்ரூட் ஆயிலோட லெவல்ஸ் பார்க்கலாம். இப்போ நமக்கு தெரியுது ஓரளவு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சப்ளை தான் ஆகும் அப்படின்னு. இப்போ யூஎஸ் ஆயில் $1 பாசிட்டிவ்ல இருக்கனால ஒரு 80 இல்லை 100 பாயிண்ட் மேலே ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஏன்னா $1 ரேட் 92ன்னு வச்சுக்கோங்களேன். குறைஞ்சது ஒரு 60-70 பாயிண்ட் வச்சு மேலே ஓப்பன் ஆகும். ஸோ அப்படி ஓப்பன் ஆனால் இந்த ஜோன் தான் நமக்கு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இது வரைக்கும் நமக்கு வெயிட் பண்ணி ஸோ இந்த இடத்துல தான் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு ஆக்டிவேஷன் ஆகும். ஏன்னா நேற்றே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு தான் எக்ஸாக்டாக நமக்கு ஒரு 9,900லேருந்து நமக்கு ஒரு 500 பாயிண்ட்ஸ் இல்லை 500 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுத்திருக்கு. இந்த இடத்துல மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் எடுத்துட்டு நமக்கு மேலே வந்திருக்கு, ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட். இப்போ எக்ஸாக்டாக ஒரு பெரிய சப்ளை நடக்கணும் அப்படின்னா லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் வச்சு க்ளோஸ் வைக்கணும். அதாவது நேற்றோட லோ $9,377. இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் இல்லை 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சு க்ளோஸ் வச்சது அப்படின்னா இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு செல்லிங் கன்ஃபர்மேஷன் கிடைக்குமே தவிர அது வரைக்கும் மார்க்கெட் இந்த ஜோன் நமக்கு பாசிட்டிவாக தான் ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா ஆல்ரெடி நமக்கு 3 டைம்ஸ் பாசிட்டிவாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ 9,449ங்கிறது இன்னைக்கான சப்போர்ட் ஜோன். இதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சாலும் சப்ளை ஸ்டார்ட் ஆகுமே தவிர, அதாவது செல்லிங் ஸ்டார்ட் ஆகுமே தவிர அது வரைக்கும் ஒரு வாலட்டிலிட்டி தான். எக்ஸாக்டா ஒரு நல்ல ஒரு செல்லிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜோனுக்கு வரணும். அதாவது 9,900 சம்திங் இந்த ஜோன் எல்லாம் வந்தது அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? இங்கேருந்து மறுபடியும் பை போகுமா? இப்போ நான் 80 பாயிண்ட்ஸை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. 80 பாயிண்ட்ஸ் ஒரு கேப் அப் ஓப்பனிங் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து கண்டிப்பாக இந்த இடம் பை போகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கொஸ்டின் மார்க் தான். இங்கேருந்து மறுபடியும் இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நமக்கு தேவை இந்த இடம் சப்போர்ட், ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. இந்த ஜோன் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்டர்மீடியட்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும் க்ரூட் ஆயில். நெக்ஸ்ட்
நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். இப்போ நேச்சுரல் கேஸும் நமக்கு பாசிட்டிவ்ல போயிட்டு இருக்கு. அதாவது நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 271.4ங்கிறது ஒரு சப்போர்ட் ஜோன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். எக்ஸாக்டாக அதை டச் பண்ணிட்டு 283ல வந்து நமக்கு வந்து போயிருக்கு. ஸோ ஓவராலாக நமக்கு நேச்சுரல் கேஸும் இறங்க வேண்டியது தான். பட் இது பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேருந்து கொஞ்சம் இறங்கி ஈவினிங்கில் அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னமும் வந்து நேச்சுரல் கேஸு கொஞ்சம் டிமாண்டில் தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ 271.4ங்கிறது சப்போர்ட் ஜோன். ரெசிஸ்டன்ஸ் நான் எதுவுமே ட்ரா பண்ணலை. ஸோ ஈவினிங் வீடியோவில் பேட்டர்ன் ஏதாவது கிரியேட் ஆயிருந்தா ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரா பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃபாரெக்ஸில் நேச்சுரல் கேஸ் வந்து ஒரு நெகட்டிவ்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ 268.2 இதுவுமே நேற்று லோவாக பிரேக் அவுட் பண்ணால் கொஞ்சம் செல்லிங் வந்து பாசிபிள். ஓகேங்களா, பார்க்கலாம். சப்போர்ட்டுங்கிறது 271.4, 268.2 பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு வந்து செல்லிங் வந்து பாசிபிலிட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து கோல்டு பார்க்கலாம். இப்போ கோல்டெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேற்று வந்து பை இருந்தாலும் நமக்கு கோல்டை பொறுத்த வரைக்கும் நியூஸை பேஸ் பண்ணி கொஞ்சம் அங்கங்கே பை ஆகிட்டு இருக்கு. நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையாக பிரேக் அவுட் இன்னைக்கு வந்து கோல்டு ஸ்பாட் வந்து ஹையாக பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு $41 வந்து பாசிட்டிவ்ல வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு கண்டிஷன்ஸ் வச்சு பார்க்குறப்ப கோல்டு மறுபடியும் நமக்கு இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவ்ல போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. கோல்டோட பை சைட் பிரேக் அவுட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேற்றுக்கான ஹை 1,50,911 தான் பை சைட் பிரேக் அவுட். ஸோ இதோட டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 1,53,436. ஸோ இந்த ஜோனை வந்து ஏன் ரெசிஸ்டன்ஸாக வந்து நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஆல்ரெடி இந்த இடம் நமக்கு வந்து ஒரு நல்ல செல் ஆஃப் ஆயிருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் 1,53,000 வந்துட்டு ஆல்மோஸ்ட் நமக்கு 20,000 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக அவ்வளோ பெரிய டவுன் இல்லைனா கூட இந்த இடம் வந்து கண்டிப்பாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒரு 3,000 பாயிண்ட்ஸ் ஆச்சு டவுன் கொடுத்துட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் 1,50,823ங்கிறது பை சைட் பிரேக் அவுட், 1,53,436ங்கிறது சப்போர்ட் ஜோன், 1,47,380ங்கிறது 1,53,436ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோன், 1,47,380ங்கிறது சப்போர்ட் ஜோன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சில்வர் பார்க்கலாம். இப்போ சில்வரும் பை சைடு பிரேக் அவுட் தான். இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து பை சைடு பிரேக் அவுட் தான். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப லாங்கில் இருக்குது. ஏன்னா இந்த இடம் பையில் பிரேக் அவுட் ஆயிருக்கு, ரெசிஸ்டன்ஸ் லாங்கில் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி ஃபஸ்ட்டு நம்ம சப்போர்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2,33,688, பை சைட் பிரேக் அவுட்ங்கிறது 2,39,866, மேபி ஒரு 4,000 to 5,000 பாயிண்ட்ஸ் போகும் ஒரு அப்சைட் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ பை சைட் பிரேக் அவுட்டை விட இந்த சப்போர்ட் ஜோன் தான் நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த சப்போர்ட் எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா நேத்தோட கேப் ஃபில்லிங் ஏரியா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து காப்பர் பார்க்கலாம். இப்போ காப்பர் நம்ம நேற்றே பார்த்துதான் ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் மேலே வரும்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக ஒரு 10 to 20 பாயிண்ட்ஸ் போகும் ஒரு அப்சைட் வந்து நம்ம காப்பரில் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா மார்னிங் கண்டிஷன்ஸ். ஸோ நான் ஈவினிங் பார்க்குறேன் க்ரூட் ஆயிலில் நமக்கு ஏதாவது ஒரு பேட்டர்ன் ஒரு டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகிட்டு ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு நெக்லைன் எல்லாம் பிரேக் அவுட் பண்ணுதாங்கிறத பார்க்கலாம். பார்த்துட்டு கூட நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி போகலாம். இப்போ இந்த நியூஸ் மூலயமா நேற்றே நமக்கு வந்து நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வந்துருச்சு. அதாவது அந்த ஈரான் நியூஸ் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, நாங்கள் வந்து யூஎஸ் வாரை வந்து என் பண்ணுறோம், அதாவது முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பட் அதுக்கான ஆப்போசிட் நியூஸை வந்து ட்ரம்ப் எதுவும் தராமல் ட்ரம்ப் வந்து நாங்கள் 2-3 வாரத்தில் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட கண்டிஷன் ஓகே அப்படிங்கிற மாதிரி எந்த நியூஸுமே வரல. பட் இந்த நியூஸுங்கிறது நமக்கு வந்து பொறுத்த வரைக்கும் க்ரூட் ஆயிலுக்கு ஒரு நெகட்டிவ் சப்ளை நியூஸாகவும் அதே சமயம் நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாகவும் நமக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஓவராலாக இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கிறதும் நிஃப்டி ஓப்பன் ஆயிருக்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 43 பாயிண்ட் பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆயிருக்கு, ஹையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் வந்து எதிர்பார்க்கலாம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ நிஃப்டியெல்லாம் நமக்கு கேப் அப் ஓப்பனிங் நடந்தது அப்படின்னா கண்டினியூஸாக இந்த கேப் ஃபில்லிங்கில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு 22,810ல. ஸோ இதெல்லாம் அதையும் தாண்டி மேலே வர்றப்ப கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு 200 to 250 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் நடந்தது அப்படின்னா நமக்கு மண்டேவோட ஹை வரைக்கும் வந்துட்டு இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா இந்த கேப் ஃபில்லிங் வரைக்கும் இங்கே வந்துட்டு இந்த இடத்துல வந்து மறுபடியும் கீழே இறங்க சான்ஸ், இதையும் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா நல்ல ஒரு ஹை வந்து இன்னைக்கு நிஃப்டி வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஸோ ஓவராலாக ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் இருக்குது இன்னைக்கு. அந்த பாசிட்டிவ் ஓப்பனிங் வந்து இன்னும் கண்டினியூஷன் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா MSCI வேர்ல்டு இண்டெக்ஸ் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நேற்று ஈவினிங் மட்டுமே நல்ல ஒரு பை வந்து கொடுத்துருக்கு.
MSCI வேர்ல்டு, அதாவது வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ட்டில் காட்டுறேன் பாருங்க. ஓகே, இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓவராலாக ஒரு பெரிய ஹை 4156 இருந்து நமக்கு 4269. ஸோ இது வரைக்கும் இவ்வளோ பெரிய கேண்டில் வந்து ஃபார்ம் ஆனதில்லை. இவ்வளோ பெரிய ஒரு ஹேமர் கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் பையர்ஸ் வந்து உள்ளார கொண்டு வந்து நிறுத்தினது கிடையாது வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையாக பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் பாசிட்டிவ்ல தான் இருக்குது. ஒரு 15 பாயிண்ட் பாசிட்டிவ்ல இருக்கனால நிஃப்டி, பேங்க் நிஃப்டி கண்டினியூஸாக கொஞ்சம் வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படியே நம்ம கீழே இறங்கினா கூட ஒரு டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஒரு நெக்லைன் எல்லாம் ஃபார்ம் ஆனது அப்படின்னா நமக்கு வந்து செல்லிங் ட்ரை பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் நமக்கு வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டிலாம் பாசிட்டிவ் தான். நான் நேற்று ஈவினிங் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், இந்தியாவை சேர்ந்த ஒரு 28 ஷிப்ஸ் வந்து ரெடியாக இருக்குது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில். எப்போ வேணால் அது வந்து சப்ளை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருந்தது. அதுவுமே வந்து நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறம் இந்திரபிரசாத் கேஸ், நிஃப்டி அண்ட் ஆயில் கேஸ் கம்பெனிஸோட ஒரு பாசிட்டிவ் நியூஸ்னால அதுவுமே நமக்கு வந்து கொஞ்சம் வந்து பாசிட்டிவ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக ஒரு பாசிட்டிவ் சைடு வந்து எதிர்பார்க்கலாம் இன்னைக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.